Assalamualaikum. Waalaikumsalam. Waalaikumsalam. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Arrahmanir rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Masha'Allah, லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால, கிருபையினால இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க அப்படியே ஜும்மாவுக்கு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருந்தோம். அப்படியே இந்த திக்கரை கேட்டோம்னா மாஷா அல்லாஹ் அப்படியே மனசு உடம்பு எல்லாமே இவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அந்த குரலை தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எவ்வளோ சாஃப்டா, எவ்வளோ அப்படியே மென்மையா அந்த அந்த வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள போய் நம்மளை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டே கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படியே எனக்கு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அல்லாவை நினைவு கூறுவதால் மட்டுமே மனங்கள் அமைதி அடையும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கல்ல, அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே ஓத முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பண்ணிட்டு வந்த கலகத்துக்கு அதை நம்ம எப்பவுமே நினைவு கூறிக்கிட்டே அல்லாட்ட பாவ மன்னிப்பு தொடர்ந்து கேட்கக்கூடியவங்களா, அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோங்கிறத நினைவுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம அல்லாட்ட மீண்டு போறதுக்கு அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம பாவ மன்னிப்பை தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு அதுக்கு கிருபை செய்யட்டும். கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பேச போற 3 பேரு பெனாசிர், சஃப்னா, ஜுபைதாமா 3 பேர் பேச போறாங்க. 8 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க. யாருமா ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு கடவுளை சார்ந்து இருந்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடவுளை சார்ந்து இல்லாம இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள், சறுக்கல்கள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 155. ஓரளவு பயம், பசி, மேலும் செல்வம், உயிர்கள் மற்றும் பயிர்களின் இழப்பு கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். உறுதியோடு இருப்பவருக்கு நற்செய்தி அளியும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஓரளவு பயம், பசி, செல்வம், உயிர்கள், பயிர்களின் இழப்பு கொண்டு நிச்சயமா நான் உங்களை சோதிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி அளிங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றாங்க. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நம்ம கடவுளை மட்டும்தான் வழிபடுறோமா அப்படிங்கிற, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்படுற சோதனைகள்ல நம்ம கடவுளை மட்டும்தான் வழிபடுறோம் அப்படிங்கிற அல்லாஹ்வை தான் வழிபடுறோம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதை நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நமக்கு ஏற்படுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படுது. பயம் ஒருத்தருக்கு வருது, பசி, செல்வம், உயிர்களின் இழப்பு, பயிர்களின் இழப்புன்னு சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுது. அத நம்ம எவ்வளவு சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம உறுதியோட கடவுளை மட்டும்தான் வழிபடுறோமா அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி கடவுளை சார்ந்து இல்லாம நம்ம எண்ணங்களால நம்ம ஈஸியா நம்ம தினமும் அன்றாட நம்ம வாழ்க்கையில எண்ணங்களால நம்ம கடந்து போயிடுறோம். இவங்கனால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இவங்க நம்ம அதை பண்ணிடுவாங்களா, இவங்க மூலியமா அது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணங்களால ஈஸியா நம்ம வேற ஒருத்தவங்களா சார்ந்து நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி சார்ந்து போனா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ஜோசப் விஷயத்துல சொல்றாங்க. 12:42. காப்பாற்றப்பட இருந்தவரிடம் அவர் பின்னர், உனது எஜமானரிடம் என்னை நினைவு கூர்வீராக என்று கூறினார். இவ்விதம் சாத்தான் அவரை, அவருடைய இரட்சகரை மறக்கும்படி செய்தான். மேலும் அதன் விளைவாக இன்னும் சில வருடங்கள் அவர் சிறையில் தொடர்ந்து நீடித்திருந்தார். இங்க ஜோசப் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தோழர்கிட்ட உங்க எஜமானர்கிட்ட ஞாபகப்படுத்துங்க, என்னை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் தோழர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு.
இதன் மூலியமா அவர் வந்து அல்லாஹ்வ மறக்கும்படி சைத்தான் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. இத வந்து அல்லாஹ் சொல்றாங்க, இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு சறுக்கல் அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி போனதுனால ஜோசப் இன்னும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையில இருந்ததாகவும் அல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து ஒரு உண்மையான நம்பிக்கையாளருக்கு இது வந்து ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னும் அல்லாஹ் சொல்றாங்க. இது அபாயகரமான சறுக்கல் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த அபாயகரமான சறுக்கல்ல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ரொம்ப கவனமா நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம எதை சார்ந்திருக்கோம், அல்லாஹ்வை சார்ந்திருக்கோமா இல்ல வேற ஒருத்தவங்கள சார்ந்திருக்கோமா, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்ம கடக்கும்போது நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். அல்லாஹ்வை சார்ந்திருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லா நன்மையான விஷயங்களும் கிடைக்குது. இவங்க அல்லாஹ்வை தவிர்த்து வேற ஒருத்தவங்கள்ட்ட போகும்போது நம்ம வாழ்க்கையே நமக்கு பிரச்சனையா தான் மாறுது. அதே மாதிரி மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும் 22:15 எவர் ஒருவர் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதென எண்ணுகின்றாரோ அவர் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பிக் கொள்ளட்டும். மேலும் எவர் ஒருவரையும் அவர் சார்ந்திருப்பதை துண்டித்துக் கொள்ளட்டும். இத்திட்டம் அவரை வருத்திக் கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கிவிடுவதை அப்போது அவர் காண்பார். இங்க அல்லாஹ் சொல்றாங்க, யாரு வந்து தனக்கு கடவுளால ஆதரவளிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க வானத்தின் பக்கம் நோக்கி முற்றிலும் கடவுளை சார்ந்து இருங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் துண்டிச்சிருங்க. இத்திட்டம் உங்களை எந்தெந்த விஷயம்லாம் உங்களை வருத்திட்டு இருக்கோ அது எல்லாமே உங்கள்ட்ட இருந்து நீங்கிறத நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை மட்டும் நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்திலையும் மகிழ்ச்சி தான், மறு உலகத்திலையும் மகிழ்ச்சி தான். அப்ப நம்ம சோதனை காலங்கள்ல நம்ம தடுமாறிடுறோம். ஏன் நம்ம கரெக்டா தானே இருந்தோம், ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அல்லாட்டியே நம்ம கேள்விகள் கேட்கிறோம். ஆஹ் நம்ம தடுமாறிடுறோம். தடுமாறாம இது அல்லாஹ் வந்து எந்த ஒன்றையும் நம்ம வீணுக்காக நடத்துறது இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நம்பிக்கையாளரா இருந்தா கடவுள் உங்களுக்கு எவ்வளவு சின்னதா கொடுத்தாலும் அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நீங்க நினைங்க. அதுதான் மிகவும் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அது நமக்கு அல்லாஹ் கொடுத்ததா, அது நமக்கு சிறந்தது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இருக்கிறது. எந்த ஒன்றையும் அல்லாஹ் வீணுக்காக நடத்துறது இல்லைன்னு நினைக்கிறது. அதே மாதிரி எந்த ஒரு ஆன்மாவும் அதன் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை நான் சுமத்துறது இல்லை அப்படின்னும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த ஆன்மாவுக்கு எந்த சோதனைய எந்த கஷ்டத்தை கொடுத்தா அவங்க அதுல இருந்து மீண்டு வருவாங்க. அத யாருக்கு எதை கொடுத்தா அதை அவங்க உணர்ந்து அதுல இருந்து மீண்டு வருவாங்கங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த சோல் எதை தாங்கும் எதை தாங்காதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு தெரியாது, நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. படைச்ச ரப்பில் ஆலமீன் தான் நம்மளை பத்தி தெரியும். அப்படி அல்லாஹ் வந்து அப்ப நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம சோல் அதை தாங்கக்கூடிய சோலாதான் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம விஷயங்களை நினைக்கும் போது நம்ம இந்த நம்ம கஷ்ட காலங்கள்ல நம்ம வந்து தடுமாறாம இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாட்டே நம்ம சார்ந்து போகலாம். மனித இயல்பா நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்படும் போது டக்குன்னு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துருது. அது மனித இயல்பா இருந்தாலும் நம்ம அந்த எண்ணத்துல தொடர்ந்து இல்லாம உடனே நம்ம அல்லாட்ட சார்ந்து அல்லாட்ட சரண்டர் ஆயிரணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதே மாதிரி எப்பவுமே அல்லாட்ட சரண்டர் ஆகி அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சலாம் அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான ஒண்ணா அப்படின்னு கேட்டா அகந்தையோடு இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்மளால செய்ய முடியும், இல்ல அடுத்தவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த 2 எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து இயல்பாவே வரக்கூடிய ஒண்ணா இருக்கு. எடுத்த உடனேயே அல்லாட்ட போயிடணும், அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.
இன்னைக்கு நாங்க வீட்ல கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு விஷயம்னா யார்கிட்டயாவது நம்ம சொல்லலாமா? ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாமா? அப்படின்னு. அப்ப இந்த வசனத்த தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். கடவுள் ஆதரவு அளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மத்தவங்கள்ட்ட போங்க. கடவுள் ஆதரவு அளிப்பாருன்னு நினைச்சு நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்றது தப்பில்ல. கடவுள முன் வச்சு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறது வந்து இது இல்ல. அவர மறந்துட்டு நம்ம வந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம போக்கூடாது அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து அந்த வசனத்திலிருந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்பவுமே கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாமே நீங்க சொன்ன மாரி எல்லாமே நம்மள சரி பண்றதுக்கு தான். நம்மள உறுதிப்படுத்துறதுக்கு, நம்மளுக்கு நம்ம ஆன்மாவுக்கு தாங்குறத நம்மளுக்கு அல்லாஹ் குடுக்குறாங்க. அத நம்ம உறுதியோட தாங்கிக்கிட்டு இருக்கப்ப அல்லாஹ் நம்மளுக்கு நற்செய்தி தராங்க. ஸோ கஷ்டங்களும் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடையா தான் அல்லாஹ் நம்மளுக்கு தராரு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிறக்கூடிய மனநிலைக்கு நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நினைவூட்டல குடுத்தீங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற யாரும் சொல்றீங்களா? அவங்க சொன்னத பத்தி? வலைக்கும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்மா. பேசுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அவர் அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையோர். சூரா 23 அல் மூமினுள்ள வசனம் 1லிருந்து 11 வரை மிகவும் அழகான ஒரு செய்தியை சுருக்கமாக நாம் பார்ப்போம். கூறுங்க செய்தியை. இந்த வசனங்கள் ஒரு முக்கியமான உண்மையுடன் தொடங்குகின்றன. நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லல, வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்றாங்க. வெற்றி பெற்றவர்கள் என்று உறுதியாக அறிவிக்கிறார். ஆனால் அந்த வெற்றி யாருக்கு? அல்லாஹ் அதற்கான பண்புகளை அடுத்த வசனங்களில் கூறுகிறார். அவர்கள் தொழுகையில் முழு பணிவும் கவனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தொழுகை ஒரு பழக்கம் அல்ல, அது நம்மையும் அல்லாஹ்வையும் இணைக்கும் நேரம். நம் மனம் அல்லாஹ்வை நினைத்து அமைதியடைய வேண்டும். தொழுகையில முழு கவனத்தோட இருப்பவர்கள் தொழுகையில அது பழக்கம்னு வச்சுக்க கூடாது. அந்த நேரம் வந்து அல்லாஹ்வும் நம்மையும் இணைக்கும் நேரம். அது நம் மனம் அல்லாஹ்வை நினைத்து அமைதி அடைய வேண்டும். அவர்கள் பயனற்ற பேச்சுகளையும் செயல்களையும் விட்டு விலகுவார்கள். நம்முடைய நேரம் மிகவும் விலை மதிப்புடையது. அது அல்லாஹ்வை நினைப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் பயன்படுத்த வேண்டும். நன்னறியார்கள் வந்து பயனற்ற பேச்சுகளையும் செயல்களையும் விட்டு விலகுவார்கள். நம்முடைய நேரம் மிகவும் மதிப்புடையது. அதை வீணாக்காம அதை அல்லாஹ்வை நினைப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் ஜக்காத்தை வழங்குவார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தில் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உரிமை உள்ளது. உடுப்பது செல்வத்தை குறைப்பதில்லை. அல்லாஹ்வின் அருள் அதிகரிக்கிறது. அவர்கள் ஜக்காத் கொடுப்பாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுக்கறாங்கள, அது நமக்கு மட்டும் அல்ல, அதுல வந்து ஏழைகளுக்கும் தேவை உடையவருக்கும் உரிய பங்கு இருக்கு. அதுதான் ஜக்காத்துங்கிறது. அந்த ஜக்காத்தை நம் முறைப்படி அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் அருளை அதிகரிக்கிறது. இது செல்வத்தை குறைச்சல நம்ம கொடுக்கறதுனால. இதனால அல்லாஹ்வின் அருள் தான் நமக்கு அதிகரிக்கிறது. அவர்கள் தங்களுடைய கற்பையும் தூய்மையையும் பாதுகாப்பார்கள். அல்லாஹ் அனுமதித்த எல்லைக்குள் வாழ்வது ஒரு நம்பிக்கையாளர்களின் அடையாளமாகும். அவர்கள் வந்து தங்களுடைய கற்பையும் தூய்மையும் பாதுகாப்பார்கள். அவர் நன்னறியார்களாக வாழ்வார்கள். அவர்கள் ஒரு எல்லைக்குள் எல்லைக்குள் வாழ்வார்கள். அதுதான் நம்பிக்கையாளர்களின் அடையாளமாகும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கைகளையும்
உடன்படிக்கைகளையும் உண்மையுடன் நிறைவேற்றுவார்கள். ஒரு நம்பிக்கையாளரின் செயல் நம்பகரமானதாக இருக்கும். நம்பிக்கையாளர்களிடம் ஒப்படைச்சாக்கா அவங்க நம்பிக்கையா நம்ப தகுந்தவர்களா இருப்பாங்க. அதை உடனடியா அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர் நம்பிக்கையாளர்களின் சொல் நம்பக்கூடியதா இருக்கும். அவர்கள் தொழுகைகளை தொடர்ந்து பாதுகாப்பார்கள். தொழுகைகளை விட்டுவிடாமல் சரியான நேரத்தில் கவனத்துடன் நிறைவேற்றுவார்கள். இந்த பண்புகள் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் இறுதியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கின்றார். தொடர்பு தொழுகைகளை பாதுகாக்கிறது, தொடர்பு தொழுகைகளை விடாமல் சரியான நேரத்தில் நிறைவேற்றுபவர்களை பற்றி அல்லாஹ் மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கிறார். அவர்களே உண்மையான வாரிசுகள். அவர்கள் பிரதோஸ் என்னும் சொர்க்கத்தை வாரிசாக பெறுவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாபெரும் பிரதோஸ் என்னும் சொர்க்கத்தை நம்ம அடைஞ்சு விட்டா அதுதான் நம்ம குறிக்கோள். அதுதான் நமக்கு முக்கியமா இந்த உலகத்துக்கு நம்ம உலகத்துல பாடுபடுறது அதை அடையிறதுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துடுறாங்க. சூரா 11 வசனங்கள் ஒரு நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கைக்கான முழுமையான வழிகாட்டியாக இருக்கின்றன. இந்த 11 வசனம் ஒரு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு முழுமையான வழிகாட்டுது. நமது தொழுகை, நமது பேச்சு, நமது செல்வம், நமது ஒழுக்கம், நமது பொறுப்புணர்வு மற்றும் நமது வாக்குறுதிகள் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் பார்வையில் முக்கியமானவை. நாம் தினமும் இந்த வசனங்களை நினைத்து இந்த பண்புகள் என்னிடம் வளருகிறதா என்று நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தினமும் இந்த சும்மா இந்த வார்த்தையால இதை சொல்லிவிட்டு நம்ம போறது இல்லை. இத நம்ம தினமும் இந்த வசனங்களை நினைச்சு பார்த்து இந்த வசனங்கள் உள்ள பண்புபடி நம்ம வளர்றோமா என்று நம்ம நாமே சோதித்துக்கணும். எதுல நம்ம குறைவா இருக்குமோ அதை நம்ம நிறைவு பண்ணத்தான் பார்க்கணும். இது நமக்கு வழிகாட்டியாகவும் பொறுப்புணர்ச்சி கொடுக்கறதாகவும் இருக்கு. ஆனா நம்ம இத முழு கவனத்துடன் நம்ம நாமே சோதிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம இதன்படி வாழ்றோமாங்கிறத நன்னறியாளர்கள் பார்ப்பாங்க. அல்லாஹ் இந்த வசனங்களில் கூறப்பட்ட நன்னறியாளர்களின் பண்புகளை நமக்கு வழங்கி நம்மை பிரதோஸ் சுவர்க்கத்தில் வாரிசுகளாக ஆக்குவாராக. அல்லாஹ் நம்ம இதையெல்லாம் சரிபார்த்து நம்ம நேரான வழியில நடந்து நம்பிக்கையாளர் பண்புகளை நமக்கு வழங்கி நம்மை பிரதோஷன சொர்க்கத்தின் வாரிசாக ஆக்குவாராக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவே மிக சிறந்து வழங்குபவர். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். கட்டளைகளை பின்பற்றுறது நம்மளுக்கு எப்பேற்பட்ட வெகுமதிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி அழகா சொன்னீங்கம்மா. மாஷா அல்லாஹ். நான் இங்க ரோட்ல நடந்து போகும்போது இல்ல எங்கேயாவது வெளியில போகும்போது நான் பாக்குறேன், அல்லாஹ் எவ்வளோ அழகா படைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ அழகா இந்த பூக்கள், இந்த ஊருடைய செழிப்பு அப்படி ஒரு அழகா இருக்கு. அப்ப நான் பார்க்கும் போதெல்லாம் யோசிக்கிறேன், இந்த பூமியே இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா அல்லாஹ் வச்சிருக்கிற அந்த சொர்க்கம் எவ்வளோ அழகு நிறைந்ததா இருக்கும். உங்களால அதை கெஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு அழகு நிறைந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம இங்க என்னால் அதை உணர முடியுது. நம்மளால அதை இது பண்ணவே முடியாது. இதுவே இவ்வளோ அழகா இருக்குன்னா இப்போ அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதை அடைய நம்ம எவ்வளோ விரையக்கூடியவங்களா இருக்கணும். அன்னைக்கு இஷா கூட ரசாத்தோடைய இதுல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்கும் போது நம்ம எவ்வளோ நேர்த்தியா உடை அணிஞ்சு எப்படி டைமுக்கு போய் நின்று நம்ம அவங்கள சந்திக்கணும்னு நினைக்கிறோம். அந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜா அவர் முன்னாடி நம்ம நிற்கும் போது எப்படி அந்த தொழுகையில நம்ம கவனத்தோட அல்லாஹ்வுடைய கான்டாக்ட்ல இருக்கோம், அவர் எப்பேற்பட்டவர்ங்கிறத உணர்ந்து நம்ம தொழுகிறதுக்கான அந்த ஒரு கவனத்தை
அல்லாஹ் நம்மளுக்கு தரணும். இன்னும் நான்லாம் வந்து அந்த முழு அட்டென்ஷன் என்னால எல்லா ரக்காயத்திலயும் குடுக்க முடியலங்கிறத நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அல்லாஹ் தான் அத வந்து எளிதாக்கி தரணும். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். சிறப்பான ஒரு நினைவூட்டல்மா. அல்ஹம்துலில்லாஹ். சப்னா இருக்கீங்களாம்மா? ஆ சலாமுன் அலைக்கும். வலைக்கம் சலாம். நம்ம படைச்சு நம்மளை வழி நடத்தி நமக்கு நம்மளை இந்த வாழ்வாதாரத்தை கொடுத்து நமக்கு இந்த உலகத்துல படைப்பை கொடுத்து அவங்க நம்மளை வழி நடத்தக்கூடிய ரபுல் ஆலமீனுக்கே அனைத்து புகழும். அனைத்து அதிகாரமும் நம்மளுடைய ரபுல் ஆலமீன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற படைப்புகள்ல ஒருத்தன் தான் ஷைத்தான். ஸோ அந்த ஷைத்தான் வந்து அல்லாஹ் மாதிரி நம்மளாலையும் இந்த பூமி மக்களை வந்து இது பண்ண முடியும், வழி நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவத்தினால சாத்தானுக்கு வந்து இந்த பூமியை கொடுத்து அல்லாஹ் நம்மளையும் இது பண்ணி இந்த பூமியில நடக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய நோய், துன்பம், போர், விபத்து இந்த மாதிரி சாத்தானுடைய சூழ்ச்சிகள்னாலலாம் நடக்குது. ஸோ அதை பத்தி குரான்ல அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷைத்தான் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய கண்களுக்கு அழகாக்குறாங்கிறத அல்லாஹ் வந்து நமக்கு குரான்ல காட்டுறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 6:43 அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரைட்டா தான் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு அல்லாஹ் வந்து சாத்தான் வந்து அழகுபடுத்துறான்னு சொல்றாங்க. நம்முடைய சோதனை அவர்களை வருத்திய போது அவர்கள் மட்டும் இறஞ்சி இருந்தால், மாறாக அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. மேலும் ஷைத்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய கண்களுக்கு அழகானவையாக ஆக்கிவிட்டான் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. 8:48 அவர்களுடைய காரியங்களை ஷைத்தான் அவர்களுடைய கண்களுக்கு அழகுபடுத்தி விட்டான். மேலும் கூறினான், இன்றைய தினம் எந்த மக்களும் உங்களை தோற்கடித்து விட இயலாது. அத்துடன் உங்களுடன் சேர்ந்து நானும் சண்டையிடுவேன். ஆனால் 2 படைகளும் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டவுடன் நான் உங்களை கைவிடுகின்றேன். நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கின்றேன். நான் அல்லாஹ்வை குறித்து பயப்படுகின்றேன். அல்லாஹ்வின் தண்டனை அச்சுறுத்தக்கூடியதாகும் என கூறியவனாக தன் குதிர்கால்கள் மீது புறங்காட்டி திரும்பி உரண்டோடி விட்டான். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சாத்தான் வந்து நம்ம தவறா செய்யறோம், ஆனா நம்ம கண்ணுக்கு நீ செய்யறது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு அழகாக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. 16:63 அல்லாஹ் மீது ஆணையாக, உமக்கு முன்னிருந்த சமூகங்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் சைத்தான் அவர்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய காரியங்களை அழகாக்கி விட்டான். அதன் விளைவாக அவன்தான் இப்போது அவர்களுடைய இறைவன். மேலும் அவர்கள் வலி மிகுந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். சாத்தான் இப்படி சூழ்ச்சியில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம தான் வலி மிகுந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகி விடுவோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. 29:38 அதை போலவே ஆத் மற்றும் தமூது ஆகியோரும் அழிக்கப்பட்டனர். அவர்களுடைய சிதிலங்களின் வாயிலாக இது உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஷைத்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய கண்களில் அழகானதாக ஆக்கிவிட்டான். மேலும் கண்களை உடையவர்களாக அவர்கள் இருந்த போதிலும் பாதையை விட்டு அவர்கள் திருப்பிவிட்டான். அல்லாஹ்வை மறக்கும்படியான சூழ்ச்சிகள்லாம் செய்யறதுல சாத்தான் வந்து இதா இருக்காங்க. 22:53 இவ்விதமாக அவர் ஷைத்தானின் சூழ்ச்சியை தங்கள் இதயங்களில் சந்தேகங்களை தாங்கியவர்களுக்கும் இதயங்களை கடினமாகி போனவர்களுக்கும் ஒரு சோதனையாக அமைத்து விடுகின்றார். தீயவர்கள் எதிரணியில் தான் இருந்தாக வேண்டும். நம்ம அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கும் போதும் சரி, ஷாத்தான் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கி வரும்போது நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடணும். ஷாத்தான் நம்ம கிட்ட வரக்கூடாது, கிசுகிசுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாதுகாவல் தேடணும் இன்ஷா அல்லாஹ்.
உண்மையான சக்தி வந்து சாத்தான்ட்ட இல்ல, நம்மளுடைய படைத்த ரபுல் ஆலமீன் கட்டு தான் இருக்குது. அவங்கதான் நம்மளை படைச்சு நம்மளை பரிபாலித்து நம்மளை பக்குவப்படுத்தி இம்மையில் நம்ம செஞ்சக்கூடிய பல இடத்துல செய்யக்கூடிய எல்லா தீமைகளையும் மன்னித்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போற சக்தி ரபுல் ஆலமீன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, சாத்தான்கிட்ட இல்லைங்கிறத நினைவு கூறுறதுக்காக தான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சாத்தானுடைய கிசுகிசுப்புல இருந்து நம்ம பாதுகாவல் தேடணும். 34:21. அவர்கள் மீது அவனுக்கு எந்த ஆதிக்கமும் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் இவ்விதமாக மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை அதன் மீது ஐயம் கொண்டிருப்பவர்களிலிருந்து நாம் பிரித்து காட்டுகின்றோம். இறைவன் அனைத்து பொருட்களையும் முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். நம்மளுடைய ரபுல் ஆலமீன் கையில தான் அனைத்து கட்டுப்பாடும், முழு கட்டுப்பாடுமே அவங்க கையில தான் இருக்குது. சோ சாத்தான்கிட்ட எந்தவித சக்தியும் இல்லைங்கிறத இந்த வசனத்தை காட்டுறாங்க. ஸோ நம்ம சாத்தான்கிட்ட இருந்து பாதுகாவல் தேடுறதுக்காக ரபுல் ஆலமீன்கிட்ட பாதுகாவல் தேடணும். அதுக்கு 3:36. அவன் அவளை பெற்றெடுத்த போது அவள் கூறினாள், என் இறைவா, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளேன். அவள் சுமந்ததிலிருந்து என்னவென்பதை குறித்து அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவராகவே இருந்தார். ஆணும் பெண்ணும் ஒரு மாதிரியானவர்கள் அல்லர். நான் அவளுக்கு மரியம் என பெயர் சூட்டியுள்ளேன். மேலும் நான் அவளுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உம்முடைய பாதுகாவலை வேண்டுகின்றேன். 16:98. குர்ஆனை நீ படிக்கும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நீர் அல்லாஹ்விடம் அடிக்கலம் தேடிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை படிக்கும்போது சாத்தான் நமக்கு குறுக்கிடக்கூடாதுங்கிறக்காக நம்மளுடைய ரபுல் ஆலமீன்கிட்ட நம்ம பாதுகாவல் தேடிக்கணும். சாத்தான் வந்து நமக்கு குறுக்கிடக்கூடாதுங்கிறக்காக. 23:97. கூறுவீராக, என் இறைவா, ஷைத்தான்களின் கிசுகிசுப்பிலிருந்து நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன். மேலும் நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன். என் இறைவா, அவை என் அருகில் வருவதை விட்டும் இந்த பூமியில நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா வித துன்பங்களுக்கும், எல்லா நோய், எல்லா விற்றத்துக்கும் சாத்தான் தான் காரணம். ஸோ அந்த சாத்தானை நம்மள்கிட்ட நெருங்க விடாம இருக்க அல்லாட்ட பாதுகாவல் தேடி நம்மளுடைய ரபுல் ஆலமீனை நம்ம ஃபாலோ பண்ணி அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்தி ரபுல் ஆலமீன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரபுல் ஆலமீன் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம அவங்க கூடவே இருப்போம். உயரிய சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கிடைக்கட்டும்னு அல்லாட்ட நம்ம துவா செய்வோம். இந்த வாய்ப்பை தந்த ரபுல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும். சலாமுன் அலைக்கும். வலைக்கம் சலாம். மாஷா அல்லா, மாஷா அல்லா. சைத்தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கண்ணுக்கு அழகா காட்டதான் முயற்சிச்சுக்கிட்டே இருக்கா. நீ செய்யறது கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான், நீ கரெக்டான பாதையில தான் போற அப்படின்னு சொல்லி நம்ம அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்ம முன்னாடி இருந்துட்டு நம்மளை கிசுகிசுத்துக்கிட்டு நம்மளுக்குள்ள சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம அதுல மீண்டு போகணும்னா நீங்க சொன்ன மாதிரி கடவுளுடைய வழிகாட்டுதலை நம்ம பற்றி பிடிச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து மீண்டு போக முடியும். இன்ஷால்லா ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யும் போதும் நம்ம அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மள வழி நடத்த போதுமானவரா இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான நினைவூட்டல்களை அல்லாஹ் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை கவனத்துல வச்சுட்டு அதை பின்பற்றக்கூடிய மக்களா நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பாராக. துவா பண்றேன் நானு. கருணையாளரே, கிருபையாளரே, அருளாளரே, அன்பாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எல்லாம் வல்ல எங்கள் அல்லாஹுவே, ஆரம்ப கர்த்தாவே, படைப்பவரே, வடிவமைப்பவரே, உரு கொடுப்பவரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் இரட்சகரே, எங்களிடம் இருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர்.
எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்மையையும் மறு உலகில் நன்மையும் எங்களுக்கு அளிப்பீராக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானருமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி தருவீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த தொய்வும் இன்றி, எந்த சிரமமோ தாமதமோ இன்றி சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இப்பொழுது நீர் எங்களை வழிநடத்தி விட்டீர். பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் கொடையாளியாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஆகவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. நரகின் வேதனையிலிருந்து எங்களை தவிர்த்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். நாங்கள் பிழை பொறுக்க தேடுகின்றோம், வருந்தி பிரார்த்திக்கின்றோம். எங்கள் இரட்சகரே, உங்களிடமே இறைஞ்சுகின்றோம். எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூர்ணப்படுத்துவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் வரம்பு மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நீரே எங்களுக்கு போதுமானவர். நீரே மிகச்சிறந்த பாதுகாவலர். எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை அனுமதிப்பீராக. உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.